வணக்கம். இன்று ஒரு ஆய்விடுறோம், ஒரு ஜாதகத்தை போட்டு ஆய்விடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு உதவிகரமாக இருக்கும். சுகநாடியில் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக ஜோதிடம் சொன்னதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாங்கிறது வராது. இப்படித்தான் இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஜோதிடத்தை சொல்ல சுகநாடியில். இப்போ ஒரு ஜாதகம் நம்மகிட்ட பார்த்தாங்க. நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டு தான் அந்த ஜாதகம் இப்போ போட்டிருக்கிறோம். 3/12/1991 4:31 PM. லக்னம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம். லக்னத்துக்கு 3ல் கேது, லக்னத்துக்கு 5ல் குரு, லக்னத்துக்கு 7ல் சந்திரன் சுக்கிரன், லக்னத்துக்கு 8ல் சூரியன் செவ்வாய் புதன், லக்னத்துக்கு 9ல் ராகு, லக்னத்துக்கு 10ல் சனி, லக்னத்துக்கு 12ல் மாந்தி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் தனுசு லக்னம். லக்னத்தில் சூரியன், கும்பத்தில் சந்திரன், மேனத்தில் சனி கேது புதன், கடகத்தில் மாந்தி, கன்னிய செவ்வாய் ராகு குரு, துலாமில் சுக்கிரன். இது நவம்ச கட்டம். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், ராகு திசை 5 வருஷம் 3 மாதம் 4 நாள். அடுத்து குரு திசை, அடுத்தது சனி திசை. இப்படி திசை புத்தியில் நடக்கும். நான் சொன்ன திசை புத்திக்கு முக்கியத்துவம் உண்டு கொடுப்போம். படைப்பு பண்டமண்டல் எப்படின்னு பார்ப்போம். இந்த ஜாதகம் நம்மகிட்ட பார்த்தாங்க. நான் சொன்னோம், நீ திருமணம் பண்ணிருப்பா, கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை, ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கான், ஒரு மனைவி ஒரு வீடு இருக்காது, விட்டுட்டு போயிருக்கான் அவங்க அப்பா வீட்டுக்கு, ஒரு வீடு சண்டை வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொன் குழந்தை, என்னோட என் மனைவி என் குழந்தைய போட்டு தூக்கிட்டு சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு, வெளில வரமாட்டேங்குது அப்படின்னாரு. ஆமாம், இது எப்படி நம்ம பார்த்த உடனே சொல்லணும். திசைபுத்தி எல்லாமே இதெல்லாம் போய் நினைச்சேன்னா திசைபுத்தி நீங்கள் திசைபுத்தியை பார்த்து பலன் சொல்லுங்கள். உங்கள் விருப்பம். நாங்கள் அப்படி இருக்கிறதில்ல. ஒரு பண்டமண்டல் படைப்பு எப்படின்றார். மேசலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். அவர் யாரோட காலில் இருக்கிறார்? செவ்வாய் காலில் இருக்கிறார், லக்னாதிபதி காலில். அப்ப லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சேர்ந்து திருமணத்தை பண்ணி வைக்கும். பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-12 போகக்கூடாது. இதுதான் நம்ம கான்செப்ட், சுகநாடியோட கான்செப்ட். இப்போ 7ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரனோடு சேர்ந்து 4-7 கூட சேர்ந்து சுக்கிரன் செவ்வாய் காலில், செவ்வாய் 8க்கு போயிடுச்சு. 8ஆம் இடங்கிறது என்ன? ஒரு முட்டுக்கட்டு, ஒரு சண்டை செல்லு, ஒரு பிரிவனை, இடையூறுகள், அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் பாவம். இருக்கிற 12 பாவத்திலேயே அதிகமான பாவம் 8ஆம் பாவத்தில் தான் நெகட்டிவான பாயிண்ட் இருக்கும். அதில் நன்மை எதுவும் தராது, அவ்வளோ தரவில்லை. அப்போ அது 7ஆம் அதிபதி நின்ற வெட்டுக்குமா இந்த தோஷத்தை கொடுத்துரும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வெட்டுக்கு போனாலும் இந்த தோஷத்தை கொடுத்துரும். குடும்பம் நடத்த முடியாது. இதுக்கு தான் சுகநாடியில் சொல்கிறது, 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-12 பகை நேசம் அஷ்டம் வரக்கூடாது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-12 போய் அஷ்டகம் பகை நேசம் வரக்கூடாது. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல திருமணம் நடக்கும், நல்ல குடும்பம் நடத்துவாங்க, குழந்தை குட்டி பெற்றுக்குவாங்க, கணவன் மனைவி அந்நிய சந்தோஷமாக குடும்பம் நடத்துவாங்க. இது எந்த திசைபுத்தியும் தேவையில்லை. இப்போ ஒரு ஜாதகம் ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷம் நாக தோஷம் இப்பெல்லாம் எடுத்துக்கிட்டான். நாடு ஃபுல்லாக சோசியக்காரன்னா இதை அப்படியே பறி கொடுத்தா பொதுமக்கள் யாரை கேட்டாலும் உன் ஜாதகம் என்ன ஜாதகம், என்ன ஜாதகம், உனக்கு என்ன தெரியும்? செவ்வாய் தோஷம் நாக தோஷம், இது 2 தான் உலகத்துக்கு இந்த மக்கள் தெரியும். அதில் சோசிக்காமல் இதையே போகவே விட்டான். செவ்வாய் தோஷம் நாக தோஷம்
யாரும் எதுவும் பண்ணாதுங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நாகதோஷம் இருக்கிறவனுக்கு நாகதோஷம் இல்லாமல் பண்ணால் ஒன்றும் ஆகாது. அல்லது நாகதோஷம் ஒரு ஆணுக்கு இருந்து ஒரு பொண்ணுக்கு இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாலும் குடும்பத்தை பிரிக்காது. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து செவ்வாய் தோஷம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாலும் குடும்பத்தை பிரிக்காதுங்க. செவ்வாய் தோஷம் நாகதோஷம் எந்த பாதிப்பும் கொடுக்காதுங்க. 99% சோசியக்காரங்க பிடிக்க உழவான் பைத்தியக்காரன். செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கிடையாது. யாரும் எதுவும் பண்ணார். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நன்மை செய்யும். இந்த ஜாதகத்தில் 8ல் செவ்வாய், அந்த பொண்ணுக்கு 2ஆல் செவ்வாய். செவ்வாய் தோஷம் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. கொடைக்காத ஓடி போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இந்த சோசியக்காரரும் சரி பொதுமக்களும் சரி இந்த செவ்வாய் தோஷம் நாகதோஷத்தை விட்டுருக்கையா. 10 பொருத்துக்கு 9 பொருத்தம் அதையும் விட்டுருங்க. இயற்கையாகவே ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டி குழந்தை குட்டியோட நல்லா பிழைக்கணும்னா 2 7 16 இயற்கை நல்லா இருக்கும். அவனுக்கு எந்த செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ஒன்றும் பண்ணாது. செவ்வாய் தோஷம் நாகதோஷம் 10க்கு 9 பொருத்தம் எடுத்துக்கிட்டான். இதே மாமூலா அது வேற பரிகாரம். சோசியக்காரனுக்கு தான் அறிவு கொஞ்சம் கிரிமினல் அறிவு பரிகாரம் பண்ணலாம். பொதுமக்கள் உங்களுக்காச்சும் தெரியணும்ல, அறிவு ஞானம் வேணும்ல. செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணால் செவ்வாய் தோஷம் வாங்கி விட்டுருங்க. அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு செவ்வாய் தோஷம் இல்லாத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா பையனை கேட்கணும்ல. அது அறிவு இல்லை. நாகதோஷம் ஒரு பரிகாரம். நாகதோஷம் பரிகாரம் நாகதோஷம் இல்லாதவங்க கொடுக்கணுமா? அப்போ இன்னொரு யோசிக்காரம் பண்ணி செவ்வாய் தோஷம் தான் கொடுக்கணுமா? செவ்வாய் தோஷமும் கிடையாது, நாகதோஷமும் கிடையாது. எப்படி இதெல்லாம் ஒரு பாதிப்பு ஆளுங்க கொடுக்காது. இயற்கையாகவே கிரகங்கள் அவன் பிறக்கும் போது அமைந்த விதி. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 12 பகைக்கு சாஸ்திரம் விட்டால் திருமணத்தில் பிரச்சனை வரும்னு இயற்கை நீதி. அதை யாரும் மாற்ற முடியாது. 7ஆம் பாவம் திருமணத்தை பண்ணக்கூடிய பாவம். பொண்ணு பார்க்கறது, பொண்ணு அழகா உயரமா சிறப்பா அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறது. அடுத்து 2ஆம் பாவம் தான் குடும்ப பாவம். 2ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு கணவன் மனைவி குடும்பம் குழந்தை குட்டியோட வாழ்க்கை நடத்த முடியும். இந்த ஜாதகம் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கிற அவர் நின்ற நட்சத்திராதி செவ்வாய் 8க்கு போயிடுச்சு. அதனால இதையும் குடும்பம் நடத்த முடியும். பிள்ளை வீட்டுக்கு ஓட வேண்டியதுதான். செவ்வாய் தோஷம் ஞாபகம் பண்ணால் நாகதோஷத்துக்கு ஞாபகம் பண்ணால் பாருங்க. சோசியக்காரன் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் 10க்கு 9 பொருத்தம் இருக்குது. பண்ணி வச்சது 90% ஃபெயிலு. இயற்கையாகவே செவ்வாய் தோஷம் பார்க்காத, நாகதோஷம் பார்க்காத. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று வேண்டிய ராசியில் 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியோணம் ஆட்சி உச்சம் பெற்று ராசியில் 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று வேண்டிய ராசியில். இப்படி இருந்தால் எதையும் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி படிச்சுக்குவோம். சண்டையும் வராது, எதுவும் ஒரு பிரச்சனையும் வராது. 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கேட்டுவிட்டு எந்த பரிகாரம் பண்ணாலும் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் பார்த்தாலும் எந்த ஜோசிகாரம் பார்த்தாலும் பிரிவு நடக்க கொடுக்கும். டைவர்ஸ் தான் ஆகும். இதெல்லாம் சோசிகாரனாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க இல்லையா? பொதுமக்களாச்சும் புரிஞ்சுக்கிங்க. எத்தனை வீடியோவில் எத்தனை சோசிகாரம் சொல்லலாம் செவ்வாய் தோஷம் இல்லையா நாகதோஷம் இல்லைன்னு சொல்லலாம். எத்தனை ஜோசிகாரம் இருந்தாலும் ஆனால் இதுதான் பிடிச்சிக்கிறான். அதுமாதிரி இன்னொன்று சோசியமே நிறையா ஜோசியம் ஆராய்ச்சி பண்ண தெரியல. பரிகாரம் எடுத்துக்கலாம். திதிக்கு பரிகாரம் பண்ணு, கரணத்துக்கு பரிகாரம் பண்ணு, யோகத்துக்கு பரிகாரம் பண்ணு, பிள்ளையாருக்கு பரிகாரம் பண்ணு. இதெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டா 7ஆம் அதிபதி கேட்டு போச்சு நல்லா இருக்குமா? முதல்ல ஜோதிடமே தீர்க்க ஆய்வு பண்ண. சோதனை முழுக்க ஜோதிடம் தெரிஞ்சுக்க. சோதனை சொல்லி அப்புறம் பரிகாரத்துக்கு போவேன். நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு மீட்டிங் போயிருந்தேன். வந்து பேசுகிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேருமே பரிகாரம் தான். திதிக்கு பண்ணு, கரணத்துக்கு பண்ணு, யோகத்துக்கு பண்ணு, முடகராசிக்கு பண்ணு, எதையா பண்ணலாம். தான் 100 வருஷத்துக்கு முன்னே எந்த பரிகாரம் பண்ணான்? எந்த செவ்வாய் தோஷம் நாகதோஷம் பார்த்தான் ஓரல.
100 கல்யாணம் நடக்கும் ஒரு வருஷத்துக்கு. அது 100 நல்லா இருந்துச்சு. எந்த தோஷமும் பார்க்கல, எந்த பரிகாரம் பண்ணல. இப்பெல்லாம் ஜோசிகாரம் பரிகாரம் பண்ணலாம். செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம், நாலு தோஷம், 10க்கு 9 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறான். 100க்கு 90% ஃபெயிலு. இந்த முட்டாள்தனமான இந்த செவ்வாய் தோஷம் 4 தோஷம் கைவிடுங்க. பஞ்சாயத்தில் எழுதி வச்சுக்கிறான் அவன் தான். லக்கணத்துக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்கணத்தில் 1 2 7 8 ராஜி இருந்தால் 4 தோஷம். இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஏறி போச்சு, உடனே ஏறி போச்சு. இதெல்லாம் கைவிடுங்க. அந்த சோசியக்கார கைவிடனா கூட பொதுமக்கள் நீங்களாச்சும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னு சோசியக்காரனை கேளுங்க. 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல 3ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். 5ஆம் இடம் நல்லதாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திடீர் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவன் குடும்பம் நடத்துறதுக்கு லாய்க்கானவன். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்று இருந்தால் பிள்ளைக்குட்டி பெற்றிருந்தா லாய்க்கானவன். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்று இருந்தால் குடும்பம் நடத்துறதுக்கு லாய்க்கானவன். 10ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் தொழில் செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றலாம். இதை பாருங்க, 12 பாதி ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்போ தான் அவனுக்கு அவனோட ஜாதகம் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி எந்த விதத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து அவனை கொண்டு கொடுக்கலாம். இதெல்லாம் முக்கியமான விட்டுருவான். அவனோட ஒரு வாழ்க்கையில் முக்கியமானது 3ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் முக்கியம், 5ஆம் பாவம் முக்கியம். 3ஆம் பாவம் வீரியத்துக்கு முக்கியம், 5ஆம் பாவம் குழந்தை குட்டிக்கு முக்கியம், 2ஆம் பாவம் கணவன் மனைவி குடும்பத்துக்கு முக்கியம், 10ஆம் பாவம் தொழிலுக்கு முக்கியம், 11ஆம் பாவம் ஆசை அகராசிக்கு முக்கியம். இதெல்லாம் விட்டுட்டு செவ்வாய் தோஷம் 4 தோஷம் அது எப்படியே போயிட்டு போகுது. முக்கியமானதை மூடக்கூடியதை முக்கியமானதை விட்டுட்டு தேவையில்லாத மூடிட்டு பேசிட்டு தெரியலாம். அது போல் இதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணா இல்லை 7ஆம் அதிபதி எப்படி பலம் பெற்றிருக்குதா, 2ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்குதா, 3ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்குதா, 5ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்குதா, 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்குதா, பண்ணக்கூடியா வச்சு பழச்சிக்குவான். செவ்வாய் தோஷம் 4 தோஷம் இதெல்லாம் பார்க்காத, 10க்கு 9 வருஷம் பார்க்காத. இதெல்லாம் சோசியெல்லாம் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணலாம், 4 தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணலாம், திதிக்கு பரிகாரம் பண்ணலாம், யோகத்துக்கு பரிகாரம் பண்ணலாம், கரணத்துக்கு பரிகாரம் பண்ணலாம், முடக்கு ராசிக்கு பரிகாரம் பண்ணலாம். மூடம் சொல்லான்னு நீ போய் கேட்டு பண்ணாத. பொதுமக்களை சொல்கிற எப்படியும் திட்டம் போட்டு ஏமாத்துறதுன்னு அந்த நம்ம யோசிக்கிறாங்க. நிறைய பேர் பரிகாரம் பண்ணி ஏமாத்துறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. சோசியமாக முடிச்சா தெரியாதுங்க. சோசியம் தெரியாதானே ஜோசியத்துக்கு சொல்லணும். சோசியம் தெரியாத பரிகாரம் சொல்லிட்டு இருக்கான். ஆம்பளை பொம்பளை எல்லாம் கைக்கு பிடிச்சா மேடையில் எல்லாமே பரிகாரமா. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மக்களுடைய பொதுமக்களுடைய பிரச்சனையும் பரிகாரம் நீக்காத. சோசியக்காரனுக்கு அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவன் போய் நீ போய் பரிகாரம் பண்ணிக்க. ஒன்றையே பரிகாரம் பண்ணி ஒன்றால் காப்பாற்ற முடியாது. சோசியக்காரனுக்கு எத்தனை 1000 பிரச்சனை இருக்குது. என்கிட்ட சோசியக்காரன் சொன்னால் சோசியக்காரன் கணம் எப்போ தான் தீரும்னார். நாளைக்கும் 4 மணி கூப்பிட்டு உங்களை பேசுகிறேன். ஒரு சோசியக்காரர் என்கிட்ட 40 வருஷம் யோசிச்சு பார்த்துருக்குறேன். எனக்கு கடன் எப்போ தீரும் என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கிறாரு. சோசியக்காரனுக்கு கடந்து அல்ல. சோசியக்காரனுடைய பிள்ளைங்களுக்கு தொழில் அமையலை. சோசியக்காரனுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை. ஜோசியக்காரனே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னைக்கு பேசலாம், 6 மாதம் இன்னைக்கு பேசலாம், 3 மாதம் கழிச்சுட்டு அவனே போய் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். அவனுக்கு 1000 பணம் நினைக்க தெரியல. பெரிய பெரிய ஜோசியக்காரன் நான், பெரிய மகான் நான், பெரிய சித்தர் புத்தர் ஜோசியக்காரன் நான். தாய்ப்புப்பட்ட வேணும்னாங்க. இந்த வாரம் வேணும், அடுத்த வாரம் வேணாது போயிட்டேன். அவனுக்கு அந்த 1000 பணம் நிர்ணயம் தெரியல. சோசியக்காரனுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை கேட்க தெரியல. இவன் எங்கே போய் மற்றவன் தோசத்துக்கு போய் பரிகாரம் கேட்குறான். பணம் பறிக்கிறதுக்கு மக்களே உஷாராக இருந்ததுங்க. பொதுமக்களே உஷாராக இருங்க. பணம் பறிக்கிறது தான் ஜோசியக்காரெல்லாம் புரியுறாங்க. ஜோசியக்காரன் முதல்ல பரிகாரம் பண்ண நிறுத்த. பொதுமக்கள் ஏமாற்றாத பரிகாரம். அது இன்னொன்று ஜோசியக்காரன் நல்லா தீர்க்கமாக ஜோதிடம் சொல்கிறவங்க பரிகாரம் பண்ண மாட்டாங்க. அறகுறையான ஜோசியக்காரன் பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம். மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறான். பாவம் செய்யறது. இதுவரைக்கும் இந்த பாவத்தை விட்டு
இனிமேலாவது பாவம் தெரியாது, பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. 16 எப்படி அந்த மாதிரி பாவத்தை செய்யாத ஏமாற்றி பரிகாரம் பண்ணி மக்களை ஏமாற்றி கொடுங்க, காசு பணம் கொடுங்க, பரிகாரம் பண்ணி ஒரு நாள் முழுக்க நீக்க முடியாது. கிரகத்தை மாற்றிருந்தேன், கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாங்க. உன் கிரகத்தை முதல்ல மாற்று. எத்தனை ஜோசிகாரங்க மேடையில் பேசுகிறாங்க எல்லாம் பாவம், எத்தனை பேர் 1 வாரம் 10 நாளில் காணாமல் போயிட்டாங்க. உங்கள் ஜோசிகாரங்க உடல்நல பாதிக்கப்படுது. ஜோசிகாரங்க எத்தனை ஆயிரம் பிரச்சனை வந்துடுது. உன் ஜோசியத்தை தெரிஞ்சுக்க, முதல்ல உன் ஜாதகம் தெரிஞ்சுக்க. ஜோசியம் பார்க்குறீங்கல்ல, உன் ஜாதகத்தை ஆய்வு பண்ணு. உனக்கு ஆயுள் காலம் எப்போ, நோய் எப்படி தாக்கும், நமக்கு எப்படி வருமானம் வரும், நாம் என்ன முறையில் பிழைக்கலான்னு உன் ஜாதகத்துக்கு முதல்ல ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்க. உன் ஜாதகமும் ஆய்வு பண்ண தெரியல, நீ அடுத்தவங்க ஜோசியம் நேரத்துக்கு போயிட்ட. அடுத்தவங்க ஜோசியம் சொன்னால் கூட தப்பு. அந்த காலத்தில் சொன்னான் 1000 பேர்த்த போனால் 2000 தான். ஏதோ ஜோசியம் பிறக்கும் போது எல்லாம் கற்றுக்கிறதில்ல, ஜோசியம் சொல்லி கூட கற்றுக்கலாம், அது தப்பு இல்லை. ஒரு ஜாதகம் பார்த்தா 4 வாரம் நல்லா சொல்லலாம், 4 வாரம் தப்பாக சொல்லலாம், தப்பு இல்லை. அதை அப்படி படிப்படியே பழகிக்கலாம். ஆனால் பரிகாரம் போய் பண்ணி நல்லா பண்ண முடியா? எந்த காலத்துக்கும் பரிகாரம் பண்ணி நல்லா பண்ண முடியாது. அதனால் பரிகாரம் பண்ணி ஏமாத்தாரு. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிடலாம், 4 தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணார். செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் போய் செய்யலாம். சேலம் மாவட்டத்தில் சித்திரை கோயிலில் பரிகாரம் செவ்வாய் தோஷத்துக்கு, ஈரோட்டில் பவானியில் பரிகாரம், கொடுமுடியில் பரிகாரம், திருச்சியில் அம்மா மண்டலத்தில் பரிகாரம். ஊருக்கு பரிகாரம் செவ்வாய் தோஷத்துக்கு பண்ணி மறுபடியும் செவ்வாய் தோஷத்தை பார்த்த கொண்டு கொடுக்குறேன். 4 தோஷம் பரிகாரம் பண்ணுறேன், மறுபடியும் 4 தோஷத்தை பார்த்து கொண்டு கொடுக்குறேன். கொஞ்சமாக சிந்திக்கணும்ல, பரிகாரம் பண்ணிட்டு நீங்களே. அதனால் ஒரு ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் 4 தோஷம் பார்க்காதீங்க. 10 பொருத்தம் பார்க்காதீங்க. 2, 7, 11ஆம் தேதி பலமாக இருக்குதான்னு பாருங்கள். 5ஆம் இடம் நல்லா இருக்குதா, 3ஆம் இடம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் ஆம்பளையாக இருக்கான்னு பாருங்கள். பொண்ணாக இருக்குதான்னு பாருங்கள். ஆணுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிக்குதான்னு கேளுங்க. ஆம்பளை சம்பாதிச்சு போடக்கூடிய திறமை இருக்குதான்னு பாருங்கள். 10ஆம் பாவத்தை பாருங்கள், தொழிலை பாருங்கள். 3ஆம் பாவம் வீரியத்தை பாருங்கள். 5ஆம் இடம் புத்திர பாக்கியத்தை பாருங்கள். 2ஆம் இடம் குடும்ப பாவத்தை பாருங்கள். எல்லாம் நல்லா இருந்தால் பொண்ணு கொடுத்துருங்க. ரொம்ப எமோஷனாக அன்றைக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மனசு தாமல் நிறைய பரிகாரம் பண்ணுறதை பற்றி நிறையா பரிகாரம் எடுத்தாலாம். பரிகாரம்லாம் எல்லா யூடியூப் சேனல் பார்த்தாலும் பரிகாரம் தான். இப்படி எல்லாம் சொல்லி பரிகாரம் பண்ணி கிரகம் விலகாதுங்கிறது என்னுடைய மனசுக்குள்ள ஆதரத்துக்கு கொட்டிட்டேன். எமோஷன் ஆகி நிறைய பேசிட்டேன். அதெல்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சிறப்பாக ஜோதிடம் பாருங்கள், சிறப்பாக ஜோதிடம் சொல்லுங்கள். பரிகாரம் பண்ணி நீட்ட முடியாது என்று உங்களுக்கு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கிற வரை நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.